உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட் ஸ்பீடு வேணும்னா என்ன கேரக்டர் காம்பினேஷன் வைக்கணும்னு உங்களுக்கு தெரியாது. நான் சொல்கிற கேரக்டர் காம்பினேஷன் வச்சிங்கன்னா 50% பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து உங்களுக்கு மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்து கிடைக்கும். சரி இது ஓகே ப்ரோ, எனக்கு வந்து ஹெட்ஷாட் அடிக்கிறதுக்கு என்ன கேரக்டர் காம்பினேஷன் வந்து வைக்கணும்னு தெரியல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்களா? ஜஸ்ட் நான் சொல்கிற கேரக்டர் காம்பினேஷன் வச்சிங்கன்னா சூப்பராக வந்து ஹெட்ஷாட் அடிக்க முடியும். அது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 விதமான கேரக்டர் காம்பினேஷன் வந்து எடுத்து வந்துருங்க. உங்களுக்கு வந்து மூவ்மெண்ட் ஸ்பீடுக்கு வந்து நல்ல கேரக்டர் காம்பினேஷன் வேணுமா? அது மட்டும் இல்லாமல் மெடிக்கேட்டே இல்லாமல் கேரக்டர் வச்சு நீங்கள் வந்து ஹெச்பி வந்து ஏற்றிக்கிறது கேரக்டர் காம்பினேஷன் வேணுமா? எல்லாமே வந்திருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் கிராண்ட் மாஸ்டர் ஜோன் புஷிங் வந்து பண்ணுவீங்க, அதுக்கு என்ன கேரக்டர் காம்பினேஷன் வைக்கணும் தெரியாது. கூட பார்த்தீங்கன்னா நேடு வந்து போடுவீங்க தூக்கி லாங்கா, அதுக்கு என்ன கேரக்டர் காம்பினேஷன் வைக்கணும் தெரியாது இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கான வீடியோவில் தெளிவான எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு வந்து எல்லா கேரக்டர் காம்பினேஷனும் வந்து எடுத்து வந்திருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக இருக்கிற முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹெட்ஷாட் காம்பினேஷன். ஹெட்ஷாட் அடிக்கிறதுக்கு இன்னைக்கு வரலும் பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து தடவிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன கேரக்டர் காம்பினேஷன் வச்சா அவங்களுக்கு வந்து ஹெட்ஷாட் அடிக்கணும் தெரியாது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கான வீடியோவில் ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட வந்து எடுத்து வந்திருக்கும். இது வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற காம்பினேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா சூப்பராக வந்து மூவ்மெண்ட் ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன கேரக்டர் காம்பினேஷன் வைக்க போகிறது வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கெல்லி வந்து வச்சுங்க. இது வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6% பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்து எக்ஸ்ட்ராவே வந்து கிடைக்கும். இது வச்சுட்டு இருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓட சொல்ல உங்களுக்கு செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து ஓடும். செகண்டாக யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் அந்த கேரக்டர் ஸ்லாட்டில் என்ன யூஸ் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஜோசப் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஜோசப் கேரக்டரோட பவர் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 10% பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணி வந்து கொடுக்கும். அந்த கேரக்டர் நீங்கள் வந்து ரூம் மேட்ச் இந்த மாதிரிலாம் போக சொல்லுவோம், டீமோட வந்து ப்ளே பண்ண சொல்லுவோம், இது வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்து அதிகமாக வந்து கிடைக்கும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டில் வந்து கெல்லி, செகண்ட் ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா ஜோசப் வந்து வச்சுங்க. சிஎஸ்ஆர் இருக்கட்டும், ரேங்காக இருக்கட்டும், கிளாஸ் கோடாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு வந்து வச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக வந்து மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதை விட்டு பார்த்தீங்கன்னா A1, 2, 4 இந்த கேரக்டர்லாம் வச்சு ஆக்டிவ் ஸ்கில்ஸ் வச்சு டைம் யூஸ் பண்ணாதீங்க. ஓகே கைஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூவ்மெண்ட் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த கேரக்டர்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 3 தேர்ட் ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா என்ன கேரக்டர் ஸ்கில் வைக்கணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எப்போலாம் வந்து ரூம் மேட்ச் போகிறீங்களோ, சிஎஸ் போகிறீங்களோ, மெயினாக இந்த ஷார்ட் கன் யூஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கேரக்டர் வந்து சூஸ் பண்ணிங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 16% இருந்து 20% வரலாம். ஷார்ட் கனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூவ்மெண்ட் ஸ்பீடு கொடுக்கும். அதாவது நீங்கள் ரூம் மேட்ச்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீலோட் ஆகும். அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் வந்து எடுத்து போயிடுங்க. கேரக்டரோட பேர் பார்த்தீங்கன்னா கேரோலைன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட் கன்லாம் எப்போலாம் யூஸ் பண்ணுறீங்களா அப்போலாம் பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்து சூப்பராக கொடுக்கும். ஃபோர்த்து ஆக்டிவ் ஸ்கில்லில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து அலாக் வச்சுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஸ்பீடு 15% வந்து அதிகமாக கிடைக்கும். இதில் சொன்ன எல்லா கேரக்டரும் வச்சாலே போதும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஸ்பீட்லாம் தரமாக வந்து இருக்கும். ஆக்சுவலாக இதை வச்சு தான் நான் ப்ளே பண்ணுவேன் எல்லா ஃபார்மேட்டுக்கும். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது வந்து யூஸ் பண்ணிங்க. மறக்காமல் இன்னும் லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே கைஸ், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நோ மெடிக்கேட். அதுக்கு என்ன கேரக்டர் காம்பினேஷன் வைக்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டா பேஜை வந்து ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் போயிட்டு வந்து ஃபாலோ பண்ணி வச்சுங்க. எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா கிவ்வே இருக்குது. மறக்காமல் அந்த ஐடி பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபோர்டு வந்து வச்சுங்க. எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 3 செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 HP வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இனிமேல் வந்து உங்களுக்கு டேமேஜ் பண்ணானா போதும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 HP வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். சூப்பரான ஸ்கில்லு. செகண்ட் ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜோட்டா வந்து வச்சுங்க. நீங்கள் வந்து எனிமையை நார்மலாக டேமேஜ் பண்ணால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 இல்லைனா 20 வந்து HP வந்து ஏறும். ஆனால் நீங்கள் வந்து நல்லாவே போட்டு டேமேஜ் பண்ணி காலியாக பண்ணிட்டீங்கன்னா 40 45 வரல ஏறிடும் HP. அதனால் செகண்ட் ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா ஜோட்டா வந்து வச்சுங்க. தேர்ட் ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா என்ன கேரக்டர் வைக்கணும்னு கேட்டிங்கன்னா இப்போ பார்க்குறது வந்து மெடிக்கேட்டே இல்லாமல் எப்படி HP ஏற்றுறது தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ஜஸ்ட் கேரக்டர் ஸ்கில் வச்சு அதில் பார்த்தீங்கன்னா தேர்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லியோன் வைக்க போகிறோம். ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா எனிமி கிட்ட லைட்டாக டேமேஜ் ஆனாலே போதும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 30% HP வந்து ஏற்றிடும். அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா தேர்டாக வந்து நம்ம வந்து இது வச்சுக்கலாம். அண்ட் ஃபைனலாக ஃபோர்த்து மெயினான ஸ்லாட்டில் என்ன வைக்கணும்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிற கேரக்டர் வந்து வச்சுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா EPயும் வந்து வரும், அதே பட்சத்தில் பார்த்தீங்கன்னா HPயும் வந்து வரும். என்னடா இது டபுள் போனஸாக இருக்குன்னு தான் நீங்கள் வந்து நினைப்பீங்க. அதாவது இந்த கேரக்டர் வச்சு மேக்ஸ் லெவலில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 250 HP வந்து ஏற்றி கொடுக்கும். சரி, EP வந்து ஏற்றி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு HP வந்து கம்மியாச்சுன்னா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HP வந்து ஏற்றி கொடுக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து K வந்து வச்சுங்க. லாஸ்ட் ஸ்லாட்டில் செம்மையாக வந்து இருக்கும். நீங்கள் வந்து நோ மெடிக்கேட் சேலஞ்சில் இது வந்து யூஸ் பண்ணிங்க. இந்த 4 ஸ்லாட்லேயுமே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன கேரக்டர் வச்சுங்க. நீங்கள் தான் வந்து ராஜா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு வந்து ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மாஸ் வந்து பண்ணுங்கள். ஓகே கைஸ், அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, அடுத்ததான் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் போகிறதுக்கு வந்து ஜோன் சர்வே பண்ணிங்க. அதுக்கு என்ன மாதிரியான கேரக்டர் ஸ்கில்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டுருந்தீங்க. சரி, கேரக்டர் காம்பினேஷன் வந்து கேட்டுருந்தீங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ சூப்பராக வந்து 4 கேரக்டர் ஸ்கில் வந்து எடுத்துன்னு வர போகிறோம். அதை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரேங்க் புஷ் பண்ணுறீங்கன்னா இது வந்து தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். பிஆர் மேட்ச்சில் தான் நீங்கள் வந்து ரேங்க் புஷ் பண்ணுவீங்க. லாஸ்ட்
ஃபஸ்ட் டைமில் நீங்கள் வந்து கார் எடுத்து ஓட்டுறீங்கன்னா நீங்கள் வந்து மிஸ்ஸா கேரக்டர் வந்து வச்சுங்க. எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 10% பார்த்தீங்கன்னா காரோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ எனிமி வந்து அட்டாக் பண்ணானா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெச்பி இறங்காமல் சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வந்து தப்பிச்சிடலாம். செகண்ட் ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கே கேரக்டர் வந்து யூஸ் பண்ணிங்க. எதுக்கு ப்ரோ சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா எனிமி வந்து உங்களை அட்டாக் பண்ணுவான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈபிலேருந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏற்றி கொடுத்துரும். அதை பார்த்தீங்கன்னா நொட்டூரா வந்து வச்சுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கார் டிரைவிங் பண்ண சொல்ல உங்களுக்கு 2 செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா 5 ஹெச்பி வந்து ஏற்றி கொடுக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா இது வந்து யூஸ் பண்ணிங்க தேர்ட் ஸ்லாட்டில். ஃபோர்த்தாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுங்கள். எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து காரில் வந்து மெடிக்கேட் போட சொல்ல உங்களுக்கு செம்ம ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மெடிக்கேட் வந்து ஏற்றி கொடுத்துரும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிரைவிங் பண்ண சொல்ல பிஆர் போக சொல்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 4 கேரக்டர் ஸ்கில்லும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஜோன் சர்வே டீம்மேட்ஸ்லாம் கூட வந்து நீங்கள் சர்வே பண்ணி ப்ளே பண்ணோன்னா இந்த கேரக்டர் ஸ்கில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததான் நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிற கேரக்டர் காம்பினேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா நேடு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற கேங்குக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் காம்பினேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக அந்த ஹெட்ஷாட் காம்பினேஷனுக்கு தான் நிறைய பேர் வெயிட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் மெயினாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து யூஸ் பண்ணிங்க. கேரக்டர் ஸ்கில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பெட்டு வந்து யூஸ் பண்ணுங்க. பிஸ்டன் இது யூஸ் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாங்காக த்ரோ பண்ணுறதுக்கு வந்து இந்த க்ளோவாலாக இருக்கட்டும் கிரனேட்டாக இருக்கட்டும் இந்த பெட்டு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா அல்வேரா வந்து வச்சுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20% வந்து டேமேஜ் வந்து கிடைக்கும் கிரனேட் யூஸ் பண்ண சொல்ல. அது மட்டும் இல்லாமல் ரேஞ்ச் வந்து 10% பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் யூஸ் பண்ண சொல்ல வந்து கிடைக்கும். செகண்ட் ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஸ்கில் வந்து வைக்க போறீங்க. கோடா இது யூஸ் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எனிமி எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு வந்து கரெக்டாக வந்து காட்டி கொடுத்துரும். 50 மீட்டரில் இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிடைக்கும். அதை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து த்ரோ பண்ணிங்கன்னா எனிமே பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக வந்து காலி பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எனிமி எந்த இடத்துல இருக்கிறான்னு சொல்லிட்டு வந்து காட்டி கொடுக்க சொல்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கேரக்டர். அது மட்டும் இல்லாமல் 10% பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்து இந்த கேரக்டர் யூஸ் பண்ண சொல்ல வந்து கிடைக்கும். இந்த தேர்ட் ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜோசப் கேரக்டர் வந்து யூஸ் பண்ணீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரனேட் வந்து த்ரோ பண்ண சொல்ல இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து த்ரோ பண்ணும். லாங் ரேஞ்சாக இருக்கட்டும் ஷார்ட் ரேஞ்சாக இருக்கட்டும் இது பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்லாட்டில் வச்சுங்க. அண்ட் ஃபோர்த்தாக பார்த்தீங்கன்னா ஒத்தோ கேரக்டர் வந்து வச்சுங்க. எனிமி வந்து எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு மேப்பில் வந்து காமிச்சு கொடுத்துரும். அதை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிரனேட் வந்து த்ரோ பண்ணீங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க டீம்மேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 20% வந்து மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்து ஸ்லோ பண்ணி விட்டுரும். அதை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக அந்த டைமில் ஷார்ட் கன் வச்சு அடிச்சிடலாம். நான் சொன்ன இந்த கேரக்டர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா கிரனேட் யூஸ் பண்ணுறவங்க மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணி பாருங்க. சூப்பராக வந்து யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன இந்த 4 கேரக்டர் காம்பினேஷனுமே பார்த்தீங்கன்னா தரமான கேரக்டர் காம்பினேஷன். நான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து சர்ச் பண்ணி கரெக்டானது வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்ஷாட் கேரக்டர் காம்பினேஷனுக்காக தான் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த வெயிட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கட்டும். அண்ட் நான் சொன்னல அந்த கிவ்அவே என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட சேனல் பயோவில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அதை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 50 ருபீஸ் வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும். அதை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம் ப்ளே பண்ணிங்கன்னா மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் டைம் பாஸுக்கு கேம் விளையாடுறதுக்கு அந்த ஆப்பில் போயிட்டு கேம் ப்ளே பண்ணினா மணி வந்து ஃப்ரீயாக வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் உங்கள் யூஐடி வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நானே பார்த்தீங்கன்னா உங்கள் ஐடிக்கு ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா கிவ்அவே வந்து தரலான்னு இருக்கேன். அண்ட் அந்த ஹெட்ஷாட் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் தான் கைஸ் உங்களுக்கு வந்து போட போகிறேன். எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் சொன்னால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் வந்து ஆகிடும். அண்ட் ஹெட்ஷாட் காம்பினேஷனோட வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினச்சின்னா ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷனில் அந்த ஹெட்ஷாட் காம்பினேஷன் வீடியோன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது கூட பார்த்தீங்கன்னா உங்கள் யூஐடி வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மேக் பண்ணி போடுறேன். அதோட பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.